ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. திருக்கழுகுண்டின் செல்வா போற்றி, பொறுப்பமர் புவனத்து அரணே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் உண்ணாமுலையம்மை உடனமர் அருள் தரும் அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் தொன்மயிலை வாயிலார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஏகே தமிழ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. ஐயா வணக்கம் ஐயா. இப்போ நீங்க ஒரு பதிகம் ஒன்று பாடினீங்க. அது என்ன பதிகம், எதுக்காக இப்போ நீங்க அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பாடினீங்கன்றது தெரிஞ்சுக்கலாமா? திருச்சிற்றம்பலம். இந்த கேள்வியானது நம்மளுடைய சைவ சமய மரபுல ரொம்ப நல்ல கேள்வின்னு சொல்லலாம். மிகவும் முக்கியமான கேள்வி இது. என்னவென்று பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம எந்த ஒரு வழிபாடு தொடங்கினாலும் முதல் முறையாக நம்ம இந்த உலகத்துக்கு அறிய செய்த நம்மளுடைய தாய் தந்தையர் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களை மானசீகமாக அவங்களுடைய திருவடியை வணங்கணும். எப்படின்னா, மனசார அவங்கள பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவங்களுடைய திருவடியை ஞானத்தால வழிபாடுன்பாங்க. அதுபோல தாய் தந்தையாரை வணங்கினதுக்கு பிறகு மாதா பிதா குரு, அதன் பிறகுதான் தெய்வம் நம்மளுடைய வழிபாடு முன்னோர்கள் விதித்த விதி. ஆகையினால அதன் பிறகு இப்ப நம்ம பாடிய பாடல் குரு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருமூலர் திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் திருமுறை திருமூலர் அருளி செய்த குரு வணக்கம். எந்த ஒரு வழிபாடு தொடங்கினாலும் குருவுடைய திருவடியை வணங்கிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போன்றது நம்ம சைவத்துடைய மரபு. திருச்சிற்றம்பலம். விநாயகர் முருகர் அவங்க எல்லாம் வழிபடுவாங்கல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தா இந்த பாட்டு பாடினீங்க, அதுல குருன்னு வந்ததுனாலதான் நாங்க இந்த கேள்வியை கேட்டோம். அதாவது பாத்தீங்கன்னா, அந்த விநாயக பெருமானியை அறிமுகப்படுத்தினது நமக்கு குருநாதர் தான். ஆகையினால முதற்கண் என்று சொல்லக்கூடிய குரு வணக்கம் மட்டும்தான் நமக்கு சிவமே குரு என்று கூறினான் நந்தி என்பது நம்மளுடைய திருமரபுடைய வாக்கு. ஆகையினால சிவபெருமானுக்கு முன்பாகவே குருநாதர், குருவே சிவம் அப்படின்றது தான் நம்மளுடைய சைவத்துடைய மரபு. ஆகையினால எந்த விஷயத்தை நம்ம தொடங்கினாலும் அது வழிபாட்டிற்கு மட்டும் அல்ல, உங்களுடைய செயல்கள் நீங்க எது தொடங்கினாலும் உங்களுக்கு அதுல ஒரு குரு இருப்பாங்க. அதாவது ஆசிரியர்களும் நீங்க குருவாக ஏத்துக்கலாம், தாய் தந்தையரை குருவாக ஏத்துக்கலாம். அந்த இடத்துல நீங்க எந்த செயல் செய்தாலும் அவங்கள ஒரு நொடி சிந்திச்சு நம்ம செஞ்சோம்னா அந்த செயல்ல வெற்றி என்பது முன்னோர்களுடைய வாக்கு. சைவம் சைவம் சொல்றீங்களா? இப்ப சைவ சமயத்துன்னு பாத்தீங்கன்னா அதோட வழிபாடுகள் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம வழிபாடை சாமி வழிபாடுன்னு சொல்றாங்களா, அது எப்படி நம்ம செய்யறது? இந்த காணொளியை காணும் பக்தர்கள் அனைவருக்கும் சைவம் சார்ந்த விஷயங்கள் அல்லது இறை வழிபாட்டில் எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்தால் உங்களுக்கான விடை மிக விரைவில் தெரிவுபடுத்துவோம். திருச்சிற்றம்பலம்.